ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் கும்பலில் கோவிந்தா போடுற மாதிரி மொத்த பேரும் கிளம்பிட்டாங்க கோவிலுக்கு. ஆனால் இந்த சுடர் நினச்சி எதுவுமே அங்கே நடக்க போகிறதெல்லாம் அவள் தெரியாமல் சந்தோஷத்தில் துள்ளி குச்சி போயினுங்கிறா. அவளோட எண்ணம் முழுக்க மல்லியை இதில் சிக்க வைக்கணும், மல்லியை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக அவள் போட்ட பிளான். அந்த பிளான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் இல்லை. அது எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சும் எதுக்காக இவ கங்கணம் கட்ட ஆடிட்டு இருக்கான்னா, இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும், இந்த சொத்து பற்றி எல்லாத்தையும் நம்மளே அனுபவிக்கணும், இந்த சொத்து பற்றி எல்லாமே என் பேரில் இருக்கணும், அதுவும் இல்லாமல் 4 பேர் நான் ஆட்டி படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் இதெல்லாம் உன் சொந்த காசில் நீ பண்ணினா கொஞ்சம் சந்தோஷமாகும். அதை விட்டுட்டு ஊராமுட்டார் சொத்தில் உக்கான்னு நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிற பார்த்தையா, அதுதான் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. அதே டூ மச்சுன்னா நீ அங்கே இருக்கிற மொத்த பேர் அழிச்சிட்டு அதை இது பண்ணணும்னு நினைக்கிற பார்த்தியா, அது இன்னும் எவ்வளோ டூ மச்சு. சுடரு, நீ என்ன தான் நினச்சாலும், நீ தலைகீழ நின்று தண்ணி குச்சாலும் அந்த தண்ணி உனக்கு தக்காது. ஏன்னா அந்த சொத்து யார் யார் தலையில் எப்பப்போ எப்படி எப்படி இருக்கணும்னு எழுதி வச்சுருக்கோ அவங்கவுங்களுக்கு அப்பப்போ யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி உனக்கு ஒரு ரூபா கூட யூஸ் ஆக போகிறதில்ல. ஏன்னா உன்னுடைய ராசி அப்படி. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த மல்லிக்கு எல்லாமே சாதகமாக தான் அமைஞ்சிட்ருக்கு. இவங்க கோவிலுக்குள்ளே போன உடனே இவங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்குது. தலையில் வந்து பூ விழுது, அதுக்கப்புறம் ஒரு ஜீவன் வந்து இவங்கக்கிட்ட சாதம் வாங்கி சாப்பிடுது, அப்புறம் குரங்கு அதெல்லாம் வந்து மல்லியை கொஞ்சிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஏதோ ஒரு நந்தவனத்துக்குள்ளே போன மாதிரி எல்லாமே பூங்காற்று திரும்புமா அப்படின்னு ஒரு பாட்டு வரல, அந்த மாதிரி மல்லிக்கு எல்லாமே நல்ல வைப்ரேஷனாக தான் இருக்குது. ஆனால் இந்த சுடர் இருக்கா இல்லையா, அவளை பார்த்தவொடனே நாய் கொலிக்குது, குரங்கெல்லாம் வந்து கடிக்க வருது, அதுக்கப்புறம் அங்கே குளத்துல கிட்ட போனால் கீழே விழுற மாதிரி இருக்குது. அவளுக்கு என்னென்னவோ பண்ணுது. அந்த கோவிலே அவளுக்கு செட் ஆகலை. ஏன்னா அது அவளுடைய குலதெய்வ கோவில் இல்லைல்ல, அதனால தான் இவ பண்ணுற பிளான் எல்லாமே இப்போ ஒவ்வொன்றா ட்ராப் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இவ பண்ணதில் பெரிய பிளான் மல்லியை மாட்டி வேணும்னு நினைக்கிது. அதுவே இவங்க மேலே தான் வந்து விழப்போகுது. வேணா பாருங்கள். இப்போ என்ன நடக்குதுன்னா, கோவிலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற சாமியார் அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு மொத்த பேரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த மல்லி வந்து கடகடன்னு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. ஏன்னா அவங்களும் அந்த குடும்பத்தை ஆளு அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. யாருக்குமே எதுவுமே ஆகலை. கடைசியில் இந்த சுடர் வந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு போகிறப்ப தட்டு கீழே விழுந்துடுது, குங்குமம் எல்லாம் செதறியுது. அதுக்கப்புறம் என்னது இது அபசகுணம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆசீர்வாதமாச்சு வாங்கலான்னு போகிறாங்க. ஆனால் இது வந்து அந்த அம்மாவோட காலை தொட்ட உடனே இவ யாரோ தீ சக்தி, இவ இந்த வீட்டுக்கு இதுவானவிலே இல்லை, இந்த வீட்டுக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இவ யாருன்னு தெரியல, இவ இந்த வீட்டை அழிக்க வந்த ஒரு தீய சக்தின்றது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. உடனே அவங்க ஒரு பார்வை பார்க்க, ஐயோ இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க போல, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு வேற அவங்க கேட்க, ஐயோ எல்லாம் உண்மையிலே தெரிஞ்சு போச்சு போல, இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம், நம்ம மறுகையா சால்னா தான், நம்ம போய் ஓரமாக நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாக. இல்லை யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னங்க சொல்கிறீங்க, நான் தான் கதிரேசனோட பொண்ணு ரேணுகா அப்படின்னு சொல்ல, ரேணுகா அவங்களுடைய முதல் பொண்ணுன்னு தெரியுது, நீ யாருன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ இவ விட மாட்டா போலியே அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க, இவ தான் என்னுடைய பொண்ணு ரேணுகா, அவள் செத்து பொழைச்சி வந்திருக்காம்மா, இத்தனை வருஷமாக அவள் இறந்து போயிட்டான்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் கடைசியில் இப்போ தான் வந்தா இல்லையா, அதனால் உங்களுக்கு அடையாளம் தெரியல போல அப்படின்னதும், அதுதான் தவறானது, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, இவ உன் பொண்ணும் இல்லை, இவ பேர் ரேணுகாவும் இல்லை, இவ யாரோ ஒரு வந்து உங்கள் வீட்டவே அழிக்க வந்திருக்கவ, இவளால் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனை வரப்போகுது, இவளால் உங்கள் வீடே 2ஆக அழிய போகுது, அதுக்கப்புறமா உங்கள் சொத்து பத்து எல்லாமே சிக்கலில் மாட்டி கடைசியில் உங்கள் கைக்கே வரப்போகுது, அந்த எல்லா பிரச்சனையும் உண்டு பண்ண போகிறவ இவ தான், இவ வந்து ஒரு நல்ல பொண்ணுன்னு நினச்சி நீங்கள் இது பண்ணிங்க, இவ ஒரு விஷப்பாம்பை வந்து பால் ஊற்றி வளர்த்துனுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களே அது தீண்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ எல்லா உண்மையும் கொக்கிருச்சு, இந்த மல்லிக்கு கெட்டது நினைக்கணும், கெட்டது பண்ணணும்னு நினச்சி நம்ம வந்தால் கடைசியில் நம்ம மேலேயே அது கெட்டதாக வருது, என்ன பண்ணுறது தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிற எல்லாமே போய்ப்பா, நீங்கள் எதையும் நம்பாதீங்க, இவங்க சொல்கிறதா உண்மை நினச்சிங்கன்னா என்னை மறந்துடுங்க, நான் எங்கேயோ குளத்துலையோ குட்டிலையோ விழுந்து சித்துறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அம்மா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, இவ தான் என் பொண்ணு, தயவு செஞ்சு இவளை தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ரேணுகாவை கூப்பிட்டு கிளம்பிடுறான். இப்போ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இவங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, இவங்ககிட்ட ரொம்ப முறை அதிக டைம் வந்து இவங்கெல்லாம் வந்து ஜோசியம் எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க, அவங்க சொன்னது எல்லாமே பழிச்சிருக்கு, இப்போவும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இதில் யாருக்கும் எந்த ஷாக்கும் இல்லை. ராஜேஸ்வரியிலேருந்து வெண்பா வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு டூப்ளிகேட்டு டுபாக்கூருன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கதிரேசனும் நிஷாவும் மட்டும்தான் அக்கா அக்கா மகளே மகளே உருகினுக்கிறாங்க. அவங்களும் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும், வராமலாம் போகாது. ஆனால் இவங்க தான் அதை டிலே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.